You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கின்றேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மாரநாத்தா என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவ்வளவு தூரமாய் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். 2025 ஆண்டு 5வது மாதத்துக்குள் பிரவேசித்து இந்த முதலாவது திங்கட்கிழமையில் உங்களை நேரடி காணொலியில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவ்வளவு தூரமாய் நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து தீய செயல்களுக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான விதத்தில் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவர் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறபடியால் அவர் சொல்லியிருக்கிற எல்லா அடையாளங்களும் நம்முடைய காலங்களிலே தொடர்ச்சியாக நிறைவேறி வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வசனத்தின்படி நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோமானால் எந்த காரியம் உலகத்தில் நேரிட்டாலும் அடுத்த மணி, அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவர்களாய், பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் நிலைப்பதற்கு தேவன் உதவி செய்வதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இயேசுதான் நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிறவர். அவர்தான் சத்துருவின் கிரைகளுக்கு விலகி காக்கிறவர். இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் இருதயத்தை ஆராய்ந்து தேவனோடு கூட ஒப்புரவாகி அவரோடு கூட நடப்பதுக்கு நீ அர்ப்பணித்துக் கொள்வையானால் தெளிவான பாதையில் ஆவியானவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிற எல்லா அடையாளங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நடந்து நிறைவேறி வருகிறது. அதை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில், மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலும் 21ஆம் அதிகாரத்திலும் அவைகளை குறித்து ஏராளமான காரியங்கள் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடைசி காலங்களை குறித்து வாசிக்கும் போது இந்த பகுதிகளிலும் அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் நாம் வாசித்து தெரிந்து கொள்வோமானால் நம்ம எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் வாசமாயிருக்கிறோம் என்பதை நாம் துல்லியமாய் அறிந்து கொள்ள முடியும். காரணம், வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் தியானிக்கும் போது தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம், இவைகளெல்லாம் சேர்ந்து அதே நேரத்தில் நிறைய சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய காலத்தில் நிறைவேறி வருகிறது, நம்முடைய கண்கள் பார்க்கிறது. இவைகளை தான் ஆண்டவர் சொன்னார், இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் அறிவுறுத்தியிருக்கிறது. வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மிகுந்த ஜாக்கிரதையாய், மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் நம் தேவனோடு கூட நடப்பதுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நம்ம எப்போதும் இந்த மாரநாத்த நிகழ்ச்சியில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த மாரணத்தை ஆரம்பித்த நாட்கள் முதல் கொண்டு இந்த வசனத்தை தான் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் வாசிக்கிறோம். காரணம் என்ன? ஏன் இதே வசனத்தை வாசிக்கிறோம்? ஆனால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்ன நிற்கக்கூடிய பாத்திரங்களாய் எண்ணப்பட வேண்டுமானால் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்ற ஆலோசனையை இயேசு உலகத்தில் இருக்கும் போது அவர் சொன்னதை லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தில் அவர் எழுதும் போது அது எழுதுகிறதை வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாய் நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. அப்படியானால் இவைகளெல்லாம் 1வது நூற்றாண்டிலே எழுதப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டிலே எழுதின எல்லா காரியங்களும் இந்த இறுதி நாள், கடைசி நாளுக்கான காரியங்கள் எல்லாம் நம்முடைய காலத்தில் நிறைவேறி வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறபடியால் தான் இன்றைக்கு இந்த செய்தியின் வாயிலாய் அந்த வருகை
குறித்து தொடர்ச்சியாய் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். இது மூலியமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். நாங்கள் பிரபலமாவதுக்காகலாம் அல்ல, கர்த்தருடைய வசனங்கள் கடந்து போக வேண்டும். எனக்கு ஒரே ஒரு நோக்கம், கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த கிருபை அநேக ஜனங்களை சென்று சேர வேண்டும். எல்லா இருதயமும் கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். கூடுமான அளவுக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாலும் அத்தனை பேரும் கண்ணிமைக்க நேரத்தில் மறுரூபமாக்கப்படுகிற பாத்திரங்களாய் எண்ணப்படுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே இதை பார்க்கிற நீங்கள் உங்கள் நண்பர்களோட, உங்கள் உற்றார் உறவினரோடு கூட இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். காரணம், வசனத்தை பேசும்போது, வசனத்தை நீங்கள் கேட்கும் போது, வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் தம்முடைய வல்லமையும் மகிமையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இப்போது நீங்கள் பார்ப்பீர்களானால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற யுத்தங்கள் தொடர்ச்சியாய் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. சில சம்பவங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்தது நீங்கள் பார்ப்பீர்களானால் ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடந்த யுத்தம் வலும் பெற்று கொண்டிருக்கிறதே பார்க்கிறோம். நேற்று முதல் நாளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது யெமன் பகுதியிலிருந்து ஒரு பெரிய மிசைல் வந்து விழுந்து அந்த இடத்துல பெரிய அக்கினி பற்றி எரிகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஜனங்கள் தத்தளிக்கிறதையும், புகமண்டலங்கள் சூழ்ந்திருக்கிறதையும், அக்கினி வேகமாய் பரவி வருகிறதையும், பல காரியங்களை நாம் இப்போது செய்தியின் வாயிலாக கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இவைகள் எல்லாம் நம்முடைய காலங்களில் நடக்கிறது. தற்போது பார்க்கும்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு உள்ள காரியங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டு அறிந்திருப்பீர்கள். பல காரியங்கள், பல சம்பவங்கள் நம்முடைய காலங்களிலே அவைகளெல்லாம் வேகமாய் நடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதே போல தான் உலக நாடுகளில் எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு விதத்தில் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், தேசத்துக்கு விரோதமாய் தேசமும் இவைகளெல்லாம் எழும்பி வருகிறதை பார்க்கிறோம். இது எழும்பும் போது தொடர்ச்சியாய் பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி அதிர்ச்சிகளும் அதை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதை, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராது என்பதை இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் மத்தேயு அதை குறித்து எழுதுகிறது. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முடிவு உடனே வராது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் உடனே என்ன யோசிக்கக்கூடாது, இவைகளெல்லாம் நடக்கணும், முடிவு உடனே வராது அப்படின்னாக்கா, இதெல்லாம் ஏற்படுறதுக்கு முன்னே இந்த திருச்சபை தேவனோடு கூட ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு 7 ஆண்டுகள் இந்த உலகம் நடக்கும். இந்த 7 ஆண்டுகளும் இந்த உலகத்தில் உலக ஒரே அரசியலாய் நடைபெறும். அதாவது ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் உண்டாக்கப்பட்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த நாட்களில் தான் அந்தி கிறிஸ்து வந்து அங்கு ஆளுகை செய்ய போகிறான் என்பதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து தெரிந்து கொள்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலையும் வாசித்து தெரிந்து கொள்கிறோம். தற்போது ஒரு வீடியோ நிறைய வைரல் ஆகி வருகிறது. இதை குறித்து நிறைய பேசிக் கொண்டே இருக்கிறாங்க. ஒருவன் வந்து நான் தான் கிறிஸ்து என்பதை தன்னை அறிமுகப்படுத்தி பேசுகிறவனை ஒரு இடத்துல பேட்டி எடுத்து போடுகிறார்கள். அந்த வீடியோ நிறைய வைரல் ஆகி நிறைய பேர் மத்தியில் அவைகள் இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கிறதை நான் கண்கூடாய் பார்க்கிறேன். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது என்பதை தான் இயேசு சொன்னார். காரணம், அநேகரின் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள், நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். அவர்களால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சீஷருங்க கடந்து சென்று கேட்கும் போது ஆரம்பிக்கிறதே அதில் தான் பார்க்குறோம். அப்போ ஆரம்பம் நடக்குமானால் தொடர்ந்து நடக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் துல்லியமாய் படிப்படியாய் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இவைகளெல்லாம் சம்பவிக்கிறதுனால பலவிதமான இடரலான காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டாய் கொண்டிருக்கிறதுனால, இந்த உலகம் இருளுக்குள்ள முழுகிறதுனால வெளிச்சமானவர் வரப்போகிறார் என்பதை இந்த செய்தியின் வாயிலாய் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு வெளிப்படும் நாளிலே முதலாவது முறை ரகசியமாய் வருகிறார். திருசபை எடுத்துக்கொள்கிறார். திருசபை என்பது கட்டடம் அல்ல, நீங்களே அந்த தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதை வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று வாழ்கிற எல்லாருமே ரட்சிப்பின் பாத்திரமாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயமாய் எண்ணப்படுகிறார்கள். எனவே ஆலயம் என்பது நம்முடைய இருதயம். அவர் நம் இருதயத்தில் வாசமாய் இருக்கிறார். அந்த இருதயம் என்ற ஆலயத்தை நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இருதயத்தில் நமக்கு விருத்த சேதனம் உண்டு என்று வேதத்தில் ஸ்தேவான் பேசினது வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் சொல்லுகிற காரியத்தை நேற்று தினத்தில் கூட ஞாயிறு ஆராதனைகளிலே அந்த வசனங்களை சற்று நாங்கள் வாசித்து
காரியத்தை தியானித்தோம். காரணம், வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் ஸ்தேவான் பிடிப்பட்டு 1வது நூற்றாண்டிலே அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பதாய் அந்த ஜனங்களோடு கூட பேசும்போது இந்த இடத்துல அவர் 51ஆம் வசனத்தில் பேசுகிறார். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் அவர் பேசும்போது என்ன சொல்லுகிறார்? வணங்கா கழுத்துள்ளவர்களே, நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. பாருங்க, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. விருத்த சேதனம் எது அப்படின்னு சொன்னா, விருத்த சேதனம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற கூடிய ஒரு உடன்படிக்கையை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகையால் தான் உலகத்துக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் ஆரம்ப நாட்களிலே, ஆபிரகாமின் காலங்களிலே ஒரு முறைமையின்படி அவைகளை செய்து வந்தார்கள். மோசே மூலியமாகவே அவர்கள் தொடர்ச்சியாக வனாந்தரத்தில் செய்யப்பட்டது. ஆகையால் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகளிலே இவைகள் எல்லாம் நிறைவேறி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் விருத்த சேதனம் காதுகளிலும் நம்முடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும். காரணம், அன்றைக்கு அந்த விருத்த சேதனம் அவர்களுக்கு ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற விருத்த சேதனம் காதுகளும் நம்முடைய இருதயத்திலும் விருத்த சேதனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஸ்தேவான் பேசுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த ஸ்தேவான் தன் ஜீவனையே கிறிஸ்துவுக்காக இழந்தான். பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றவனாய் இருந்தான். ஞானம் அவனுக்கு இருந்தது. அவன் நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். விசுவாசம் நிறைந்தவனாய் இருந்தான். அவன் கிருபை பெற்று இருந்தான் என்பதை 6ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவனை குறித்து ஏராளமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் நம்ம இருதயமும் செவியும் கர்த்தருடைய வசனத்துக்காய் திறந்திருக்க வேண்டும். அப்படி திறந்திருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான விதத்தில் நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவை தருவார். சத்துருவின் கிரைகளுக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே இந்த கடைசி மணி நேரத்தில், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மிகுந்த கவனமாய், மிகவும் எச்சரிக்கையாய், ஒவ்வொரு காரியத்திலும் பிரியாசப்பட்டு தேவனோடு கூட நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது அவரே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். தேவனோடு கூட இணைந்திருங்கள். தேவனுக்காய் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே இயேசு தம்முடைய இரக்கங்களின் கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான விதத்தில் நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே வார்த்தை ரொம்ப முக்கியம். கடைசி மணி நேரத்தில் இந்த வசனம் தான் உங்களை உருவாக்க வேண்டும். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் நம்மை விலகி காக்க வேண்டும். நிறைய பேர் பாவம் என்பது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள். எவைகளெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லையோ அவைகளெல்லாம் நாம் அறிந்திருக்கிறபடியால் அவைகளெல்லாம் விட்டு விலகி முன்னேறி கடந்து போவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். ஆகையால் தான் ஜெபித்து விழித்திருக்க வேண்டும் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபம் தேவனோடு கூட பேசுகிற காரியம், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற காரியம். அதை நாம் உறுதிப்படுத்தும் போது, தேவனுக்கு பிரியமானவைகளை சிந்திக்க நாம் ஆரம்பிக்கும் போது உலகத்தின் காரியங்கள் எல்லாம் உதறி தள்ளக்கூடிய பலனை தேவன் நமக்கு தருவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்ப இந்த உலக காரியங்களுக்கு எந்த காரியத்திலும் அடிமைப்படாதபடி தற்காலிகமான இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறதை விட்டுவிட்டு நிரந்தரமான வாழ்க்கையின் மீது நம் நோக்கமாக இருக்கும் போது தற்காலிகமான வாழ்கிற வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் தருவார். நிரந்தரமாய் வாழப்போகிற வாழ்க்கைக்குள்ளவும் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த உலகம் நிலைக்க போறதில்லை. உலகத்தில் எதுவுமே நிலைக்க போறதில்லை. அது எதனா இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், மற்ற ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், எதுவுமே நம்மளோடு கூட வரப்போவதில்லை. நம்ம ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக போவதில்லை. எனவே இந்த உலக காரியத்தின் மீது அதிகமாய் கவனம் உள்ளவர்களாக இல்லாமல் பரலோக சிந்தையோடு கூட நாம் இணைந்து செயல்படும் போது அவர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான விதத்தில் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர்தான் நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிறவர். அவர்தான் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். அவர்தான் சத்துருவின் கிரைகளுக்கு விலகி காத்து அற்புதமான பாதைகளை நடத்துகிறவர். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இயேசுவை நீங்கள் பற்றி கொள்ளும் போது அவர் தம்முடைய பிரசன்னத்தின் மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான விதத்தில் நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் குடும்பத்தில் பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கலாம், பிரிந்து போயிருக்கலாம், இல்லை குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கலாம், கூட பிறந்தவர்களோடு கூட பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் சரி செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னித்துருவோம், மறப்போம், தூரமாக இருப்போம். அதுதான் நான் சொல்லுகிற விஷயம்.
இதை நானே கற்றுக்கொண்ட விஷயம். மன்னிப்போம், மறுப்போம், தூரமாக இருப்போம். காரணம், திரும்ப திரும்ப நம்ம சேர்கிறதுனால நிறைய சண்டைகள் வரலாம், நிறைய போராட்டங்கள் வரலாம், நிறைய காரியங்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அந்த மனஸ்தாபங்கள் ஏற்படாதபடிக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது தான் தேவன் நம்மோடு கூட இருந்து சஞ்சரித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் முயற்சி எடுக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகுவதற்கும் முயற்சி எடுக்க வேண்டும். நல் உறவு பொருந்துவதற்கும் நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கும், நடப்பதற்கும், ஜெபிப்பதற்கும், பரிசுத்த ஆவியில் நிறைந்து வாழ்வதற்கும், நற்சாட்சி பெறுவதற்கும் நாம் முயற்சிகள் எடுக்கும் போது அந்த முயற்சிகளை கனப்படுத்துகிற தேவன் நம்மளை தெளிவான பாதைகளிலே வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உனக்கு எந்த போராட்டம் இருந்தாலும் இயேசு உன்னை விடுதலை ஆக்குவார். எந்த சூழ்நிலையில் அகப்பட்டு இருந்தாலும் இயேசு உனக்கு வழிகளை தரவைப்பார். எல்லா தீமையும் தேவன் நன்மையாய் மாற்ற முடியும். ஆனால் உன் இருதயத்தை தேவனுக்கு நேராய் ஒப்புக்கொடு. உன் வழிகளை தேவனுக்கு நேராய் நடக்க நீ ஒப்புக்கொடு. ஜெபம் பண்ணி கேளு, மன்றாடு, அவருடைய இடத்துல கெஞ்சி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. வசனத்தை நாம் ஒரு பகுதியை இன்னைக்கு நாம் வாசிக்க போகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறித்து வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இது லூக்கா தன் சுவிசேஷத்தில் அவர் எழுதுகிறார். யாரை குறித்து எழுதுகிறார் என்றால் மரியாளை குறித்தும் மார்த்தாளை குறித்தும் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்கள் பல பிரசங்கத்தின் வடிவத்தில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கும் ஒரு முறை என் வாயிலாய் பரிசுத்த ஆவியானவர் இதில் இருக்கிற ஒரு சில சம்பவங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். எனவே 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். இந்த இடத்துல நீங்க பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் ஒரு கிராமத்துக்குள் பிரவேசித்தார். அந்த கிராமத்துக்குள் அவர் பிரவேசிக்கும் போது அந்த இடத்தில் மார்த்தாள் எண்ணக்கூடிய ஒருவள் இருந்தால் அவள் அவரை ஏற்றுக்கொண்டாள் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ யார் வீட்டுக்கு கூப்பிடுறது அப்படின்னு சொன்னாக்கா மார்த்தா தான் கூப்பிடுறாங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு சகோதரியும் இருந்ததாக அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்க, வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவர் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதுனா மார்த்தாள் மரியாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மார்த்தாள் மரியாளும் தேவனுக்கு ஏற்றவர்களாய் அவர் ஊழியம் செய்த நாட்களில் இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். பெத்தானியா என்னக்கூடிய அந்த பகுதியில் அவர்கள் வாழ்ந்தார்கள். இயேசு அந்த பக்கமாய் கடந்து போகும்போது மார்த்தாள் இயேசுவை வீட்டுக்கு அழைத்து அந்த வீட்டுக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த நாட்களிலே இயேசு பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி கொண்டு வந்தபடியால் நிறைய யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா, அவர் போய் டாக்ஸ் கலெக்டர், அதாவது வரி வசூல் செய்யக்கூடியவர்களோடு கூட அவர் இணைந்து பந்தியிடுகிறார். அதே நேரத்தில் பாவிகள் நடுவில் அவர் கடந்து போகிறார். இயேசு பாவிகளை ரட்சிக்கத்தான் இந்த உலகத்துக்குள் கடந்து வந்தார். அவர்கள் அதை இந்த நாட்களிலே உணராது இருந்தபடியால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மார்த்தாளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறார். அவள் பேர் மரியாள். இந்த மரியாள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைக்கு அவள் செவி கொடுத்து கொண்டிருந்தாள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஏறக்குறைய 5 வசனங்களிலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 வசனத்திலே ஒரு சம்பவத்தை சுட்டி காண்பிக்கிற இந்த காரியத்தில் நாம் அநேக காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து மார்த்தாளோ பற்பல வேலையை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியா வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இப்போ
எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சம்பவம் குறிப்பாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் எடுத்து பார்க்கும்போது மார்த்தாலும் மரியாளும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மார்த்தாள் தான் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைக்கிறாள். தன் சகோதரியாக மரியாள் வீட்டில் இருக்கிறாங்க. இயேசு அந்த இடத்துல பிரவேசிக்கும் போது அவர் தனியாக பிரவேசிக்கவில்லை. எப்போதும் அவர் சீஷர்களோடு கூட பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா 12 பேரும் அவரோடு கூட இருக்கிறாங்க. இந்த 12 பேரோடு கூட தான் அவர் கடந்து போயிருக்க வேண்டும். மார்த்தாள் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். பிரவேசித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு குடிக்க ஏதாவது கொடுப்போம். அந்த லன்ச் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் வந்தால், ஸ்நாக்ஸ் டைமில் வந்தால், டின்னர் டைமில் வந்தால், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டைமில் அந்த டைமில் வந்தாக்கா அவங்களுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டையோ லஞ்சையோ இல்லை ஸ்நாக்ஸையோ ஈவினிங்கில் இல்லை டின்னரையோ நம்ம சர்வ் பண்ண நம்ம எல்லா ஆயத்தங்களும் செய்வோம். இப்போ மார்த்தாள் ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு இயேசு வந்து உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்த நேரத்தை அவர் வீணாக்கவில்லை. அவர் வசனங்களை பேச ஆரம்பித்தார். அவர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார். தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்த உடனே மரியாள் அந்த இடத்துல போய் பாதத்தில் உட்காந்து அந்த வார்த்தையை கேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சீஷருங்கெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் இந்த மார்த்தா போய் உணவை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கும் போது மரியாள் மாத்திரம் போய் அங்கே உட்காந்து இருக்கிறதுனால மார்த்தாளுக்கு சற்று கோபம் வருகிறது. என்ன அப்படின்னா, நான் அவங்கள கூப்பிட்டு வந்து நான் தான் கூப்பிட்டு வந்தேன், நான் தான் உட்கார வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு இவ்வளோ உணவை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து உதவி பண்ணலாம்ல, உதவி பண்ணாதே மரியாள் போய் அங்கேயே உட்காந்து இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவள் அந்த இடத்துல பார்க்குறான். பார்த்துட்டு சும்மா இல்லாமல் நேராக இயேசுக்கிட்டே போய் இயேசுக்கிட்ட சொன்னதாக தான் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவள் எனக்கு உதவி செய்யும்படி சொல்லும். இவள் வந்து உங்களுடைய பாதத்தில் உட்காந்து உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். ஆனால் உங்களுக்கெல்லாம் நான் சர்வ் பண்ணணும். அதனால் வந்து எனக்கு உதவி செய்யும்படி சொல்லும். அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இப்போ உமக்கு கவலை இல்லை ஆண்டவரே, நீங்க போய் சொல்லக்கூடாதா? மார்த்தா போய் உள்ள கிச்சன் எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, மரியா நீ போய் அங்க கொஞ்சம் வேலை செய் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி இப்ப மார்த்தா வந்து இயேசு கிட்ட கேட்கறாங்க. அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக மார்த்தாளே 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 2 முறை சொல்றாரு. இப்போ இயேசு பிரதி உத்தரமா பதில் கொடுக்கிறார். மார்த்தாள் கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்? இந்த இடத்துல பாருங்க, எப்பவுமே நம்ம ஜெபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் கேட்குற காரியங்களுக்கு அவர் நமக்கு பதில் கொடுக்கிறதை கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால தான் அந்த இடத்துல ஸ்தேவான் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். மீண்டுமாய் ஸ்தேவான் சொன்ன அந்த வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 7ஆம் அதிகாரத்தில் அந்த 51ஆம் வசனத்துக்கு நேரம் நம்ம திரும்ப போவோமா? அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க? வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். 52 வசனம் 53 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தை அவர் சொல்லுகிறது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் உங்க பிதாக்களை போல பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். அப்போ விருத்த சேதனம் இந்த காதுகளிலும் இருதயத்திலும் உண்டாகும் போது தேவன் பேசுகிற காரியத்தை நம்மால கேட்க முடியும். நம்முடைய ஜெபம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த இடத்தில் வந்து மார்த்தாள் பேசுறாங்க, இயேசு பதில் கொடுக்கிறார். ஏற்கனவே மரியாள் உட்காந்து தேவனுடைய பாதத்தில் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போது ஜெபம் என்பது எப்படின்னா, நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, ஜெபிக்கிற நேரத்தில் நம்ம போய் ஜெபம் பண்ணும்போது எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறமா உடனே எழுந்து என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த இடத்துல எழும்பி கிளம்பி வரோம். அப்படி ஜெபம் அல்ல. நம்ம கேட்குற காரியத்துக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பேசுகிறது நம்முடைய காதுகளிலே கேட்க வேண்டும். அப்படியானால் இந்த காதுகள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அந்த காதுகளில் கேட்குற காரியங்கள் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகணும். அதுதான் இருதயம்.
இப்போ நம்ம என்ன தான் டைப் பண்ணாலும், கம்ப்யூட்டரில் உட்காந்து டைப்பிங் பண்ணாலும், அதை அந்த மானிட்டரில் பார்த்தாலும், அதை போய் அந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகணும். அந்த மாதிரி நம்முடைய இருதயம் என்பது ஒரு ஹார்ட் டிஸ்க், அதில் ஸ்டோர் ஆகணும். கேட்குற காரியங்கள்லாம் அங்கே ஸ்டோர் ஆகணும். அது ஸ்டோர் ஆகும்போது தான் அந்தந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் வெளிப்படும், வசனங்கள் வெளிப்படும், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். தேவனுக்கு ஏற்றபடி நாம் வாழ்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையிலே அவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர்தான் குறைகளை நிறைவாக்குகிறவர். நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காத பண்ணி அற்புதமான விதத்தில் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். தீய செயல்முறைகளுக்கும் அந்தகாரர்களின் ஆதிக்கங்களுக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே நம்மை வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவனோடு கூட இணைந்த அந்த வசனங்களை கேட்பதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். மார்த்தாள் இயேசு கிட்ட பேசுகிறாங்க. இயேசுவே, அவள் எனக்கு உதவி செய்வது குறித்து உமக்கு அக்கறை இல்லையா? இப்போவாவது அவளை என்னிடத்தில் அனுப்புங்க, எனக்கு உதவி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறதுக்கான பதிலை இயேசு இந்த இடத்துல மார்த்தாளுக்கு தராரு. மார்த்தாளே, மார்த்தாளே, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே. இப்ப இங்க சொல்றார், நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுற, தேவையானது ஒன்றே. இந்த மாரநாத்தா நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. நீங்களும் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், தேவையானது ஒன்றே ஒன்றுதான். இயேசு ரொம்ப தெளிவா சொல்றார். அந்த தேவையை நீங்கள் பூர்த்திப்படுத்த ஆரம்பித்து விட்டால் உலகமே உங்களுக்கு பின்புதாய் செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. வசனத்தின் படி நாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வழங்க பண்ணுவார் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ மார்த்தாள் கேட்கறதுக்கு இயேசு மார்த்தாளுக்கு பதில் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவையானது ஒன்னே ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ நல்ல பங்கை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். எது நல்ல பங்கு? தேவனுடைய வார்த்தை. இப்போ மார்த்தாள் இவர்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் அவர்கள் கடந்து சென்று உணவை ஆயத்தப்படுத்துகிறார்கள், அது முக்கியம்தான். ஆனால் அதை பார்க்கிலும் முக்கியமானது தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் வசனத்தை கேட்பது. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஊழியம் செய்கிற நான் கூட, ஊழியம் செய்கிற நீங்கள் கூட, ஊழியம் செய்வதெல்லாம் நல்லதுதான், அவைகளை பார்க்கிலும் அதிகமாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது நல்லது. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது நல்லது. நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் உலகத்துக்கு உங்களை விலக்கி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது, உலக காரியத்தெல்லாம் விட்டு உதறி தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டீர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தை குறித்து, நிறைய காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தேவையானது ஒன்னே ஒன்றுதான். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போ நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்பது ரொம்ப முக்கியம் என்பது நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை கேட்க 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 கர்த்தர் உங்களை உருவாக்கி நிலைநிறுத்தி தீய செயல்களுக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம குறைகளெல்லாம் நீக்கி அவர் நிறைவை தருவார். சத்துருவின் தந்திரங்களுக்கும் அந்தகார இருளின் ஆதிக்கங்களுக்கும் வானமண்டல பொல்லாத ஆவிகளுக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாள் நல்ல பங்கு தெரிந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதே இந்த பகுதியை நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷ
சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தை எடுத்து வாசித்து பார்க்கும்போது இந்த இடத்துல லாசரின் மரணத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லாசரின் மரணம் சம்பவிக்கிற நேரத்தில் இயேசு பெத்தானியாவுக்கு போனதாகவும் அந்த இடத்துல மார்த்தாள் மரியாள் இருந்ததாகவும் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல மரியாள் கொண்டு வந்து ஒரு வெளியேற பெற்ற தைலத்தை அவர் பாதத்தில் ஊற்றி தன்னுடைய முடியினாலே அவர் பாதத்தை துடைத்து முத்தமிட்டாள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாக லாசரு வியாதியாயிருந்தான். இப்ப இந்த இடத்துல லாசரின் வியாதி குறித்து பேசுகிறது. இப்போ இயேசுவின் பாதத்தில் யார் வந்து தைலத்தை ஊற்றி தன்னுடைய முடியினாலே அவர் பாதத்தை துடைத்ததானால் அந்த மரியாளே என்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் மரியாள் அவ்வளோ பணிவாக இந்த இடத்துக்கு போயிட்டாங்க? வெளியேற பெற்ற தைலத்தை தேவனுடைய பாதத்தில் ஊற்றி அவர்கள் ஏன் அந்த இடத்தில் அவைகளை செய்தார்கள்? காரணம், வேத நிபுணர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அதே நேரத்தில் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற விஷயம், அந்த தைலம் ஊற்றப்பட்ட அந்த தைலம் 1 வருஷத்துக்கான சம்பளம் என்பதாக அவ்வளோ விலை உயர்ந்ததாக சொல்ல படுகிறது. ஏன் கொண்டு வந்தா தேவனுடைய பாதத்தில் ஏன் மரியாள் கொண்டு வந்தாங்கன்னா, அவங்க வசனத்தை கேட்டு 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 வசனத்தில் உறுதிப்பட்டபடியால் வசனமானவரை கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவ்வளோ வெளியேற பெற்ற தைலத்தை பாதத்தில் ஊற்றி அவள் இந்த பாதத்தை அவள் சுத்தம் செய்தாள் என்பதாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கக்கூடியவர்கள் தேவனுக்காக எதையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாய் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. வசனத்தின்படி நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் எவ்வளோ காரியத்தை தேவனுக்காய் செய்திருக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனத்தில் உட்கார்ந்து அவர் பாதத்தில் கர்த்தருடைய வசனங்களை கேட்கவும் வார்த்தையை கேட்கவும் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டால் தேவன் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையிலும் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த இடத்துல இன்னொரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம் பாருங்க. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் போது 35, 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது சம்பவிப்பதை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன அந்த மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இயேசு பாதத்தின் அருகாமை உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதாக கண்டு பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க யாரை குறித்து சொல்றதுன்னா, அசுத்த ஆவிகள் பிடித்த மனிதன். 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவனுடைய பூர்வீகத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. 26ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அந்த நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்தின் மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். இயேசு அவனை கூப்பிடல. அவர் வந்து அந்த அக்கறைப்பட்டு வந்து இறங்குகிறார். பிசாசு பிடித்து இருந்த இவன் தான் வந்து பாதத்தில் விழுகிறான். இதுல இருந்து என்ன தெரிகிறது? வானமும் பூமியும் அந்த நாமத்துக்கு முடங்கியே ஆக வேண்டும். பாதாளங்கள் அந்த நாமத்துக்கு முடங்குகிறது.
இன்னைக்கு உன் வாயில இயேசு 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருப்பாயானால் உன்னை சூழ்ந்திருக்கிற எல்லா இருள்களும் உன்னை விட்டு விலகும் என்பதில் சந்தேகம் இல்லை. உலகத்தில் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை தரித்திருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அந்த நாமத்தை பின்பற்றுகிற ஜனங்கள், அந்த நாமத்தை அறிக்கை செய்கிற ஜனங்கள், அந்த நாமத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறார். அவரே இல்லாமல் ஒருவனும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வேதத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவே தன் நாவினாலே அவைகளை சொல்லி இருக்கிறதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் இந்த இடத்துல அவனே வந்து பாதத்தில் விழுகிறான். அசுத்தாவி நிறைந்தவன். ஜனங்கள் அவனை கண்டால் நடுநடுங்குவார்கள். அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் அப்படியே சுற்றித் திரிந்து அங்க வரக்கூடியவர்களை வேதனைப்படுத்தி அவனை கண்டாலே பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த மனிதன் காணப்பட்டதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவன் இயேசுவை பார்த்தவுடனே அவர் பாதத்தில் விழுந்து உமக்கும் எனக்கும் என்ன என்பதை அவன் கேட்டதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே இப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. பாருங்க, வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கலினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டு இருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். பாருங்க, அவனை சங்கிலியிலும் விலங்கு போட்டு கட்டி இருக்கிறாங்க. அந்த சங்கிலியை முறிக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு தன்மை அவனுக்குள் இருந்ததை நாம பார்க்கிறோம். இவைகளெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் முறித்து போட்டு சாத்தானினால ஏவப்பட்டு வனாந்தரங்களுக்குள் அவன் கடந்து சென்று பலரை அவன் துன்புறுத்தினான் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் இந்த காலங்களில் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற அந்த மனுஷன், அவனை குறித்து முழு டிஸ்கிரிப்ஷனை இந்த லூக்கா தன்னுடைய பகுதிகளில் எழுதுகிறதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். இப்ப லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். லேகியோன் என்றால் ஆயிரக்கணக்கான பிசாசுகள் தனக்குள் இருந்தது. ஆகியால் அந்த பேர் அவன் சொல்லுகிறான். இப்போ அவனே வந்து பாதத்தில் விழுறான். அவனே வந்து கேட்கிறான். இயேசு அவனுக்குள்ள இருந்த ஆவியை விலக சொல்லி கட்டளையிட்டார். அவனுக்குள்ள லேகியோன், அநேக பிசாசுகள் இருந்தது. ஆகியால் அடுத்தது என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு, இப்போ பாதாளத்துக்கு போக கட்டளையிடாதபடிக்கு, இப்போ பிசாசுகள் எங்க இருக்கணும்? பாதாளத்தில் இருக்கணும். தன்னை பாதாளத்துக்கு போக கட்டளை, ஏன்னா அவர் கட்டளை இட்டா அவன் பாதாளத்துக்கு போய் ஆகணும். அவர் வார்த்தையை மீறி இந்த உலகத்தில் ஒண்ணுமே நடக்காது. இன்னைக்கு உலகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம், அந்தந்த இடத்துல அந்தந்த தேச தலைவர்கள் எல்லாம் ஏதோ தான் பலசாலிகள் என்பதை அவர்கள் உலகத்துக்கு தன்னை காண்பித்து அறிவித்து செக்யூரிட்டியோடு சுத்தி கொண்டிருக்கலாம். இவைகளெல்லாம் உலகத்தில் நடந்தாலும் வெளிப்படுகிற நாள் வருகிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அந்த நாளிலே எல்லா ராஜ்யங்களும் தகர்த்தெறியப்படும். அதை தான் நேபுகாத்நேச்சர் அந்த இடத்துல தன்னுடைய சொப்பனத்தில் பார்த்ததும், அதை தானியேல் வந்து விளக்கி சொல்வதும், அந்த பெரிய கல் வந்து எல்லா ராஜ்யங்களையும் சமபூமமாக்கி பூமி முழுவதும் நிரப்பி ஆளுகை செய்கிறதையும் அவர் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறதை நாம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அவைகளை ரொம்ப துளிமாய் பார்க்கிறதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். அவர் வருகிறார். எல்லா ராஜ்யங்களுக்கும் ஒரு முடிவை கட்டுவதற்கு அவர் வருகிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரே ஒரு அதிகாரியை கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள், பல ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதல்ல. அவைகளெல்லாம் நடக்கும். ஆனால் அவர் வெளிப்படுகிற நாட்களிலே எல்லாம் முறிந்து இந்த உலகத்தில் ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜ்யம் எழும்பியிருப்போம். அதில் அநீதி செய்தவர்கள் வாழவே மாட்டார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தார்களோ அவர்கள் முதலாவது எழும்பி அங்கே பிரவேசிப்பார்கள். கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள் உயிரோடு கூட மத்திய ஆகாயத்தில் சேர்க்கப்படுவார்கள்.
இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாய் யாரெல்லாம் நியாய பிரமாணத்தை கடைபிடித்து வாழ்ந்தார்களோ, நியாய பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பதாய் யாரெல்லாம் மனசாட்சியின்படி தேவனுக்கு பயந்து நடந்தார்களோ எல்லாருமே பிரவேசிப்பார்கள், தேவனோடு கூட இருப்பார்கள். அந்த ராஜ்யத்தில் தேவன் ராஜாவாய் இருந்து ஆளுகை செய்வார் என்பதாய் 1000 வருஷ அரசாட்சியை குறித்து யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுகிறதை நமக்கு துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்துரு வந்து, இந்த சாத்தான் பிசாசு பிடித்த இந்த மனுஷன் வந்து அவர் பாதத்தில் விழுந்து வேண்டிக் கொள்ளுகிறான், பாதாளத்துக்கு என்னை அனுப்பாதபடி அந்த என்னை பன்றிகளுக்குள்ள அனுப்பும் என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம். அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய், அந்த இடத்துல அநேக பன்றிகள் கூட்டமாய் மலைகளிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இப்போ அவனுக்குள்ள இருந்த ஆயிரக்கணக்கான பிசாசுகள் வேண்டிக் கொள்ளுது அவரை. ஏன்னா அவர் கட்டளையிட்டால் ஆகும், அவர் சொன்னால் நடக்கும். அவைகளுக்கு கூட தெரியுது, உனக்கும் எனக்கும் தான் தெரிய மாட்டேங்குது. ஆகையால் தான் சொல்கிறேன், இயேசுவை நம்பு, இயேசுவை விசுவாசி. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். நீங்கள் அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ பழகிட்டீங்கன்னா அவர் எது சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அவரை நம்புகிறவன், அவரை விசுவாசிக்கிறவன் செழிப்பான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அசுத்தாவிகள், சாத்தான் பாதாளத்துக்கு என்ன அனுப்ப வேண்டாம், அந்த பன்றிகளுக்குள்ள அனுப்புன்னு சொல்லி அவரை வேண்டிக் கொண்டதாம். வாசிங்க. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வேண்டிக்கிச்சல, அந்த வேண்டுதலுக்கும் இயேசு செவி கொடுத்தார். ஏன்னா அவனுக்கு முடிவு கட்டக்கூடிய நாள் வருது. அது எப்போ வருது அப்படின்னாக்கா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு. இப்போ இயேசு 1வது நூற்றாண்டில் வந்து இதெல்லாம் செய்கிறாரு. இப்போ ஏறக்குறைய 21ஆம் நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த அதாவது உலகத்தின் முடிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முடிய போகுது. இது முடிய போகும்போது கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்தவர்கள், தேவனுடைய நீதியின் பிரகாரம் வாழ்ந்தவர்கள், நியமத்தை கை கொண்டவர்கள் எல்லாம் மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகத்தில் 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இருக்க போகுது. 3 வருஷம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது இருக்கிறது. அந்த 7 வருஷம் முடிந்த பிறகு தான் இயேசு பகிரங்கமாக வரப்போகிறார். அவர் பகிரங்கமாக வருகிற அந்த நாட்களில் தான் கிழக்கிலிருந்து மேற்கு வரை மின்னல் தோண்ட அவர் பிரவேசிப்பார் என்பதை அவரே வேதத்தில் சொல்லியிருக்கிறார். இதோ அங்கே வரார், இதோ அங்கே வரார்னா அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் பகிரங்கமாக வரும்போது கிழக்கிலிருந்து மேற்கு வரை மின்னல் தோண்டும். இயேசு வெளிப்படுகிறதை உலகத்தில் உள்ள அனைவரும் காண்பார்கள். அப்போது அவர் வரப்போகிறார். அவர் வந்து அப்போதுதான் சாத்தானுக்கும் வரப்போகிற மிருகத்துக்கும், அந்த மிருகம் ஏற்கனவே பிறந்திருப்பான், அதை தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்க்கும் போது ஒவ்வொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ள முடியுது. அந்தி கிறிஸ்து இந்த காலத்தில் அவன் ஆட்சிக்கு வருவானால் அவன் ஏற்கனவே பிறந்திருப்பான். அவன் எங்கேயோ இருக்கிறான், உலகத்தில் எங்கேயோ இருக்கிறான். அதுவும் என்னன்னாக்கா, அந்த யூரோப்பியன் யூனியன் சேர்ந்த கண்ட்ரிகளுக்குள்ளே எங்கேயோ இருக்கிறான். ஒரு மனுஷன் அவனுக்கு அசுத்த ஆவி தன்னுடைய வல்லமையை கொடுக்கும். அப்போது அவன் அந்தி கிறிஸ்துவாய் இந்த உலகத்தில் வெளிப்பட போகிறான். அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு ஆயத்தம் இருக்குது. அவனும் வந்திருக்கிறான். வெகு சீக்கிரத்தில் எது எது எப்படி மாறும் என்பது நமக்கு தெரியாது. எப்படி இயேசு பிறந்து 30 ஆண்டுகள் அமைதியாக இருந்தார், பெற்றோரோடு கூடவே இருந்தார். அந்த ஆசாரித்துவம் 30 வயது வர வைக்கும் அவர் அமைதியாக இருந்த 30 வயது ஆன பிறகு அந்த அடுத்த 3 வருஷ காலம் அவர் பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்தார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நேரம் வந்ததை குறித்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் இன்னும் கொஞ்சம் காலம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் அவரால் இருக்க முடிந்திருக்கும். ஆனால் அவருடைய நேரத்தை குறித்து அவர் தெளிவாய் அறிந்திருந்தார். அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். அவைகளை அறிந்து நாம் செயல்பட வேண்டுமானால் தேவனோடு கூட கிறிஸ்து இணைந்திருந்தது போல நாமும் இணைந்திருக்கும் போது எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிவிப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தாவீதுக்கு தன் மரணத்தை குறித்து ஆண்டவர் முன்கூட்டி அறிவித்தார். எசேக்கியா தன் மரணத்தை குறித்து ஆண்டவர் முன்கூட்டி அறிவித்தார்.
அதே போல மோசேக்கு தன் மரணத்தை குறித்து ஆண்டவர் முன்கூட்டியே அறிவித்தார். இவைகள் எல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதால் அவர்கள் சென்று மரணத்தை சந்தித்ததாக வேதத்தில் வாசித்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல நாமும் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது ஒருவேளை அவர் வருவதற்கு முன்பதாய், எக்காலம் சத்தம் ஊதப்படுவதற்கு முன்பதாய் நாம் மரிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அவைகள் எல்லாம் தமக்காக வாழக்கூடியவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த அளவுக்கு நாம் தேவனோடு கூட நெருங்கி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி வாழ 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 ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்பதை வேதத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வேண்டிக் கொள்ளுகிறான், அவனுக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகள் இயேசுவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறது. உடனே ஆண்டவர் அவைகளுக்கு அந்த பன்றிக்குள்ள போக முடியாய் கட்டளையிட்டார். அவைகள் பன்றிக்குள்ள போயின என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமர்ந்து மாண்டன. பன்னி கூட அந்த அசுத்த ஆவிகளை தனக்குள்ள வச்சில்ல. இந்த பன்னிகளை இந்த அசுத்த ஆவிகளோட வாழறத பார்க்கல போய் மரிச்சால் நலமா இருக்குன்னு போய் கடல்ல விழுந்துட்டு மாண்டு போனேன். அது யாரும் துரத்தலை. ஏன்னா அங்கே உள்ளவங்களெல்லாம் ஓடிட்டாங்க. பன்னியை மேய்த்து கொண்டு இருந்தவங்கெல்லாம் ஓடி கிராமத்துக்கு ஜனங்களை கூட்டிட்டு வந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிகள் அடுத்தது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறத்திலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனிதன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இதுதான் ஏற்கனவே வாஸ்தவம். ஏன் பயந்தாங்க, ஏன் புத்தி தெளிந்ததுன்னா, இவ ஏற்கனவே வஸ்திரத்தை அணியறதில்ல. அசுத்த ஆவி பிடித்ததுனால வஸ்திரத்தை கிழித்து இருந்து நிர்வாணமாய் ஓடக்கூடிய ஒருவன், சங்கிலியால கட்டினாலும் சங்கிலியை முறித்து கொண்டு ஓடக்கூடியவன், அவனை கைது பண்ணுகிறது போல அவனை கட்டி வைத்திருந்தாலும் அவைகளெல்லாம் முறித்து எரிந்து வனாந்தரங்களுக்குள்ள காடுகளுக்குள்ள போய் ஜனங்களை வேதனைப்படுத்தினவன் என்பதாய் அவனை குறித்து வாசிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்க பார்ப்பீர்களானால் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வேண்டிக் கொண்டபடியே பன்றிக்குள்ள ஆண்டவர் கட்டளையிட்டார். பன்றிகள் ஓடி போய் மாண்டு போயின. அதுக்கு பிறகு பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்த ஜனங்கள் பட்டணங்களுக்குள்ள போய் அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். இப்போது அந்த பிசாசு பிடித்த மனிதன் பண்ண அட்டகாசம் பயங்கரம். அதனால் அவனை பார்க்க முடியாய் ஓடி வருகிறார்கள். வந்தால் அவன் வஸ்திரத்தை அணிந்தவனாய், முதல் அதுதான், எதெல்லாம் உங்ககிட்ட இல்லையோ, எதெல்லாம் உங்களை உலகத்துக்குள்ள வஞ்சித்து வைத்திருக்கிறதோ, இயேசு உங்க வாழ்க்கையில வரும்போது அதெல்லாம் தலைக்கீழாய் மாற்றப்படும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். முந்தி வஸ்திரம் இல்லாத இவன் இப்போது வஸ்திரத்தை அணிந்து கொண்டான். முந்து கட்டப்பட்ட இவன் இப்ப கட்டுகள் இல்லாமலே அமைதியாய் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் வார்த்தையை கேட்பதில் உங்களை நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்புறமா பைபிள்ல சொல்லப்படுது, பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேன் உள்ள சுற்றுப்புறத்தில் இருக்கிற திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியால் தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்ப அவரை வேண்டிக் கொள்றாங்க. திரும்ப எங்களை விட்டு இங்க இருந்து போயிருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இதுவரை நாங்க பார்க்கல. ஒரு கூட்டம் பண்ணி போய் மாண்டு போய் செத்து போச்சு. அது யாருடைய சொத்துன்னு நமக்கு தெரியாது. அந்த ஜனங்கள் ஓடி போய் உள்ள சொல்றாங்க, இவங்க வெளியே ஓடியாராங்க. நடந்த சம்பவத்தை பார்த்த உடனே பயந்து போங்கன்னு சொல்லி வேண்டிக் கொண்டாங்க. வாசிங்க. அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இப்ப இயேசுவை இவன் கேட்கிறான்,
என்ன கேட்குறேன்னா, பிசாசுலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டவன் நான் உமக்கு பின்பதாகவே வரேன், உம்மோடவே வரேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்குறான். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ, தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். பாருங்க, பட்டணத்தில் எங்கும் பிரசித்திப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாதத்தில் உட்கார்ந்தால் அவர் செய்கிற காரியத்தை நீ பிரசித்திப்படுத்துவாய், எல்லாருக்கும் அறிவிப்பாய். இதுதான் அவர் பாதத்தில் உட்காருகிற வல்லமை. அவர் பாதத்தில் உட்கார்ந்தா தெளிந்த புத்தி உள்ளவனாய் மாறி விடுவாய். குழப்பம் உனக்கு வராது. எந்த காரியத்தை குறித்து குழம்ப மாட்டேன். யாருக்கிட்டையும் விரலை காமிச்சு இது தோடு இது வேணுமான்னு கேட்க மாட்டேன். தெளிவாக இருப்ப. எதில் கடந்து போனோம், எது பேசணும், எது பேசக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, யாரோடு சேரணும், யாரோடு சேரக்கூடாது, என்ன பேசணும், என்ன பார்க்கணும், எல்லாவற்றையும் அவர் நமக்கு தெளிவுபடுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த தெளிவு உள்ளவர்களை நீங்கள் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை எச்சரிக்கிறார். வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளணும். அந்த இடத்துல மரியாதை குறித்து பார்க்கிறோம். மார்த்தாள் மரியாதை குறித்து, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதை இயேசு அங்க சொல்லுகிறதை வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவையானது ஒன்னே ஒன்று என்பதாய் அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அவள் தெரிந்த அந்த நல்ல பங்கு அவகிட்ட இருந்து எடுக்க முடியாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். 42 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுகிறது. தேவையானதே ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, பாருங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றால், நீ வசனத்தை கேட்டு அவர் பாதத்தில் நீ உட்கார்ந்திருப்பாயானால், அவர் சொல்லுகிறபடி இந்த உலகத்தில் நீ வாழ்வாயானால், இந்த உலகத்துல எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துருவாங்க. ஆனா அவர் வசனத்தை மாத்திரம் முன்னால உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது. காரணம், நம் வசனத்தை கேட்டு நடக்கும் போது இந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்குமானால், வசனமானவரோடு கூட இணைக்கப்படுவதற்கு, அவர் நமக்கு உதவி செய்வதற்கு ஆவியானவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் பலன் தேவனுக்கு ஏற்றபடி வாழவும், தேவனுக்கு ஏற்ற நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கவும் ஆகையால் தான் ஆவியார் உணர்த்தி கொண்டே வருகிறார். கடைசி மணி நேரம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி பகுதியில் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லாம் முடிகிற கூடிய ஒரு தருவாயில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுதும் நடக்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் படிப்படியாய் என்ன நடக்குது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இவைகள் எல்லாம் நடக்க தொடங்க எல்லாமே மாறும் என்பதை சந்தேகமே இல்லாமல் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு பிடித்த மனிதன் தேவனுடைய பாதத்தில் தெளிவுணவளாகி உட்கார்ந்தான். இங்க மரியாள் தேவ பாதத்தில் உட்கார்ந்தபடியால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுவும் யாரும் தன்னிடத்திலிருந்து எடுக்க முடியாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளணும். ஒரு பக்கம் மார்த்தாள் மரியாளை குறித்து பார்த்தோம், இன்னொரு பக்கம் அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷனை குறித்து பார்த்தோம். இந்த இடத்துல மரியாள் தன்னிடத்திலிருந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், அந்த இடத்துல விடுதலை பெற்ற அசுத்த ஆவினால் பிடிப்பட்டு விடுதலை பெற்றவன் தேவ பாதத்தில் உட்கார்ந்த உடனே தெளிவாய் அவன் காணப்பட்டான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கடைசி காலத்தில், கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய், மிகுந்த கவனம் உள்ளவர்களாய், தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இனி காலம் செல்ல போவதில்லை. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நடந்து முடிய போகிறது. ஏன் முடிய போகுதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, முடிய போகிறது. ஆகையால் தான் கர்த்தர் தொடர்ச்சியாக உணர்த்துகிறபடியே ஒவ்வொரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்தே ஆகணும். தேவனுக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும், ஞானமாக நடத்தணும். தீய செயல்முறைகளுக்கும் சத்துருவின் தந்திரங்களுக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில் ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
வசனத்துக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவனுக்கு ஏற்றபடி ஜீவனம் பண்ணுகிறீர்களா? இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காத்து கொள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். முயற்சி எடுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர்தான் குறைகளை நிறைவாக்குவார். அவர்தான் தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். அவர்தான் அற்புதங்களை செய்வார். சாத்தான் கொண்டு வருகிற எல்லா தந்திரமான காரியங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு இயேசு ஒருவர் தான் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இவைகளுக்கெல்லாம் தப்பி நாம் அவருக்கு முன்னே நிற்கக்கூடிய பாத்திரங்களாக எண்ணப்படணும். அப்படி எண்ணப்படணும்னா பாவத்தை விட்டு விலகியே ஆகணும், அநீதியை விட்டு விலகியே ஆகணும். எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகினால்தான் தேவனோடு கூட நடக்க முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஆவியும் மாம்சமும் போராடி கொண்டே இருக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமும் போராட்டம் இருக்கிறது. நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம் இருக்கிறது என்பது எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சத்தோட இரத்தத்தோடும் அல்ல, துரத்தன ஆவிகளோட வானமண்டல பொல்லாத சேனைகளோடு கூட நமக்கு போராட்டங்கள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டங்கள் நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நல்ல போராட்டத்தை இந்த உலகத்தில் போராடிதான் ஆக வேண்டும். உலகம் நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு தான் இருக்கும். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நம்ம செய்ய வைத்து கொண்டு தான் இருக்கும். ஆகையால் எல்லா தீய செயல்முறைகளுக்கும் உங்களை நீங்கள் விலகி காத்து தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டால் உண்மையாக ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி தொடர்ந்து அவர் வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில் தேவன் வழிநடத்துவார். தொடர்ந்து தேவனோடு கூட பிரியாணப்படுங்கள். தேவனுக்கு என்று உங்களை ஒப்புக்கொடுங்கள். நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களுக்கெல்லாம் நாம் விலகி காக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட நாம் கடந்து போகக்கூடிய பாத்திரங்களை இந்த உலகத்தில் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது எந்த நேரத்தில் எக்கால சத்தம் கேட்டாலும் சரி, எந்த நேரத்தில் நம்முடைய மரணம் சம்பவித்தாலும் சரி, நாம் அவரோடு கூட நித்தியமாய் நிரந்தரமாய் நிலைத்திருப்பதற்கு அவர் நமக்கு அருள் செய்வதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசுவோடு கூட நெருங்கி வாழுவீங்களா? ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்வீங்களா? எல்லா தீய வழிகளை விட்டு விலகி தேவனுக்காக உண்மையும் உத்தமமாக இந்த உலகத்தில் வாழும்போது தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் நடத்த முடியும் என்பதை நீங்களும் நானும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கேற்ற ஒரு நீதி, தேவனுக்கேற்ற ஒரு பரிசுத்தம், எல்லா தீய சுவாபங்களுக்கும் அந்தகாரத்தின் ஆதிக்கங்களுக்கு விலகி காட்டப்பட்ட அற்புதமான விதத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது அவரே நமக்கு உதவி செய்து வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வரை நம்மை கைவிட மாட்டார். தேவனோடு இணைந்து வாழ்வீங்களா? கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்வீங்களா? இந்த மாரணத்த நிகழ்ச்சியின் மூலியமாய் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றதாய் பரிசுத்தமாய் உண்மையும் உத்தமமாய் நீதியாய் வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி மேன்மையான காரியங்களை செய்து சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில் வழிநடத்துவார். எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நடக்கிற காரியத்தை கவனித்து கொண்டே இருங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுகிற நீங்கள், ஜெபம் என்பது கர்த்தரோடு கூட பேசுகிற நீங்கள், அவர் பேசுகிறதையும் கேட்கக்கூடியவர்களாய் உங்கள் காதுகளையும் உங்கள் இருதயத்தையும் தேவனுக்கு நேராய் திருப்புங்கள். காதில் கேட்குற காரியங்கள் இருதயத்தில் தங்கி இருந்து இருதயத்தில் தங்கியிருக்கிற காரியங்கள் உங்கள் மாம்ச கிரியைகளாக இந்த உலகத்தில் வெளிப்படும் போது உண்மையாகவே நற்சாட்சி பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் நம்மளை உருவாக்க அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவனோடு இணைந்து வாழ்வோம். எக்கால சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாய் வாழ்வோம். மரித்தாலும் எக்கால சத்தம் கேட்கும், உயிரோடு கூட இருந்தாலும் எக்கால சத்தம் கேட்கும். கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு தான். திரும்ப இந்த நிகழ்ச்சியில் அதை தான் உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் நல்லா தொண்டுகளை செய்கிறேன், ஜெபிக்கிறேன், நல்லா பாடுறேன், ஆராதிக்கிறேன், எங்கள் சர்ச்சில் இல்லை நான் இருக்கிற ஜபக்குழுக்களை நான் தான் பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல காரியத்தை நீங்கள் சொல்லலாம். அவைகளெல்லாம் செய்வது நல்லது தான், தொண்டுகளை செய்வது நல்லது தான், உதவி செய்வது நல்லது தான். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும்.
கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்ன அவர் வாழ்ந்தபடி அந்த நியமத்தை கை கொண்டு அவர் சொல்லுகிறபடி இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படி அவர் சொல்லுகிறபடி வாழ வேண்டுமானால் உலகத்தின் காரியங்களை உதறி தள்ள வேண்டும். உலகத்தின் காரியத்தை உதறி தள்ளி நாம் வாழும்போது அவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் நம்மை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு போவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் நம்மை விலகி காத்து அற்புதமான விதத்தில் நம்மை நடத்துகிறவர். குறைகள் எல்லாம் நீக்கி அவர்தான் நிறைவாக்குவார். உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து பலப்படுத்துவார். நீங்கள் அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உலகத்தில் நாம் இருக்கிற வரை நம்மை பின்தொடர வேண்டிய எல்லா நன்மையும் நம்மை பின்தொடரும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்ற நீதி, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம், அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் நடக்கும் போது, அவர் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படிந்து நாம் நம்மை காத்து கொள்ளும் போது எல்லா தீமைக்கும் அவர் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில் நடத்துவார். உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த நாளிலே சற்று முன்பதாகவே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பதாய் முடியலாம், பரவாயில்ல. ஆண்டவர் உணர்த்தினதை உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி உமக்கு முன்னே நிற்கக்கூடிய பாத்திரங்களாய் எண்ணப்படுவதற்கு நாங்கள் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு அந்த மரியாள் அந்த கிருபையை பெற்று உங்கள் பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல, யாரும் எடுக்க முடியாத அந்த நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டது போல, நாங்களும் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அன்னைக்கு அந்த பிசாசு பிடித்த மனிதன் விடுதலை பெற்ற உடனே உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து தெளிவுள்ளவனாய் காணப்பட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தெளிவு எங்களுக்குள்ள வருவதாக. அவன் கிராமத்துக்குள்ள போய் இயேசு தனக்கு செய்ததை எல்லாருக்கும் பிரஸ்துதிப்படுத்தினான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே நாங்களும் உம்மை குறித்து உலகத்துக்கு சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். தீய செயல்முறைகளுக்கும் சத்துருவின் திட்டங்களுக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே என்னை தொடர்ச்சியாக நீர் வழிநடத்தி கொண்டு போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், பாதுகாத்துகள், ஆசீர்வதியும். இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அவர்கள் விடுதலை பெறுவார்களாக. நன்மையான பாதையில் நிறுத்துவீராக. உண்மையும் உத்தமமாய் வாழ உதவி செய்வீராக. சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் விலகி காத்து மேன்மையான காரியங்களை நீர் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் திரு பிரசனத்தில், திரு பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். வழிநடத்துங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த மாரணத்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், வசனத்தை கேளுங்க. தொடர்ந்து இந்த கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் சேனலில் நித்திய ஜீவன் தலைப்பில் உங்களுக்கு நிகழ்ச்சி வழங்கி கொண்டு வருகிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு சுவிசேஷம் நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்று ஒவ்வொரு நாள் காலையிலும் 10 நிமிடம் உங்களுக்கு வசனங்கள் விதைக்கப்படுகிறது. அதுலேயும் ஞாயிறு ஆராதனை செய்திகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நடுவில் ஒருவேளை நாங்கள் ஜெபிக்கிற நாட்களில் இருப்போமானால் அந்த செய்திகள் மாத்திரம் உங்களுக்கு தொகுத்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அநேக அனுபவ சாட்சிகள் அவங்க வரும்போது அவங்க கிட்டேருந்து கேட்டு உங்களுக்கு வழங்குகிறோம். ஜெபிங்க, நாங்களும் ஜெபிக்கிறோம். எக்கால சத்தம் கேட்குறது ரொம்ப சமீபமாக இருக்குது. நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதனால் ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கிற சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கிறது. தேவனோடு கூட நிலைப்போம், அவரோடு கூட நிற்போம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரோடு உங்களை இணைச்சு கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நான் உங்ககிட்ட விடைபெறுகிறேன். இயேசு வருகை தாமதிக்குமானால், கர்த்தர் ஜீவனோட வைப்பாரானால் நிச்சயமாய் அநேக நிகழ்ச்சிகளை நாம் சந்திக்க போகிறோம். அதுவரை உங்ககிட்ட விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.